மாதிரி இந்த அமிர்த கலவை என்ன செய்யுதுன்னா மிகப்பெரிய ஆரோக்கியத்தை கொடுக்குது. ஒரு உடம்புல ஒண்ணு ஆரோக்கியம் இருக்கணும், இல்லைன்னா நோய் இருக்கணும். இதுல ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதானே இருக்க முடியும். அப்ப நோய்ங்கிறத அகற்றி ஆரோக்கியத்தை கொடுக்குது. அதனாலதான் இது அமிர்த கலவைன்னு இதுக்கு சரியான ஒரு பேர் வச்சிருக்காங்க. இந்த அமிர்த கலவையில 12 விதமான மூலிகைகளோட கலவை இருக்கு. இதை தனி செஷன்ல நாம பார்ப்போம். இதுல நம்ம காப்பாத்திக்கிறதுக்கான விஷயங்களும் இருக்கு, நோய்கள்ல இருந்து மீள்றதுக்கான விஷயங்களும் இதுல இருக்கு. கிட்டத்தட்ட உலகத்துல 4448 வியாதிகள் இருக்கிறதா சொல்றாங்க. 448 வியாதிகள் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும், 4000 வியாதிகள் மனிதர்களுக்காக அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த 4000 வியாதிகள்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு தன்னடக்கத்தோட சொல்லிப்போம். ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆரோக்கிய குறைபாடுகளை இது சரி செய்யுது. 14 வருடங்கள் முடிந்து 15வது வருடத்துல அடியெடுத்து வச்சிருக்கு. குறிப்பா குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு ஆரம்பத்துல இது எப்படி ப்ரமோட் பண்ணியிருக்காங்க, குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு கொடுத்து அதுல 99% ரிசல்ட் எடுத்திருக்காங்க. இதுல சில கோடீஸ்வரர்கள் ஆல்ரெடி உருவாயிருக்காங்க, இன்னும் பல கோடீஸ்வரர்கள் உருவாகிக்கிட்டே இருக்காங்க. நாம ஜாப் இல்லைன்னா பிசினஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில போறோம். எதுக்காக? சம்பாதிக்கிறதுக்காக. ஆனா இந்த பிசினஸ் 3 விதமான வருமானங்களை கொண்டது. ஃபர்ஸ்ட் இன்கம் அப்படிங்கிறது ஒரு ரீட்டைல் ப்ராஃபிட். ஒரு பொருளை நீங்க வாங்கி விற்கும்போது அந்த வாங்குவதற்கும் விற்பதற்குமான இடைப்பட்ட ஒரு விலை இருக்குல்ல, ஒரு வருமானம் இருக்குல்ல, அது ரீட்டைல் இன்கம். இதில் எவ்வளவு அப்படின்னா இதோட டீலர் பிரைஸ் அப்படிங்கிறது 5000 ரூபாய். இதை விற்கும் போது 6300 ரூபாய். 1300 ரூபாய் இதுல லாபம் கிடைக்கும். ஒரு நான் ஏன் விற்கணும் அப்படிங்கிறவங்களுக்காக விற்க தெரிஞ்சவன் தான் வாழ தெரிஞ்சவங்க, கரெக்டுங்களா? ஆனா நாம எப்படி தெரியுமா வளர்க்கப்பட்டிருக்கோம்? வாங்கறதுக்கு தான் நம்ம ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கோம். ஒரு யானைய காலில் குழந்தையா இருக்கும்போது ஒரு சங்கிலியை போட்டு கட்டி போட்டு அதை அப்படியே விட்டா பெரிய யானை ஆனதுக்கு அப்புறம் அதை கயத்தை போட்டு கட்டி போட்டாலும் அது மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஆமா நம்ம கால் கட்டி போட்டிருக்கு, நம்மளால இதுல தப்பிக்க முடியாதுன்னு ஒரு மனநிலையில இருக்கும். அதே மாதிரி சின்ன வயசுல இருந்து நம்மள வாங்கறதுக்கு தான் பழக்கியிருக்காங்க. வீட்டுல அம்மா சொல்லுவாங்க, டேய் தம்பி போய் கொஞ்சம் சர்க்கரை வாங்கிட்டு வந்துடாக்கண்ணா, போயிட்டு வரும்போது போக முடியாதுமா அப்படின்னு சொன்னா, ஒரு சாக்லேட் வாங்கிக்கடாக்கண்ணா அப்படிம்பாங்க. உடனே நம்ம என்ன செய்வோம், எடுத்து வீட்டில் வாசல்ல இருக்கிற பைக்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். பைக்கெல்லாம் கிடையாது, சும்மா கையாலே ஒரு ஆக்சிலேட்டர் முடுக்கிற மாதிரி 2 கையிலையும் ஹேண்ட்பாரில் வச்சுட்டு ஆக்சிலேட்டர் முறுக்கிற மாதிரி பீம் 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 அப்படின்ட்டு ஒரு வண்டி ஓட்டுற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே ஓடி போய் கடையில் போய் ஒரு சர்க்கரையை வாங்கிட்டு நமக்கு ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்துடுவோம். இதே மாதிரி ஒவ்வொரு ட்ரிப்பும் நம்மளை வாங்கறதுக்கு மட்டும் பழக்கப்படுத்தி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கும் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டுன்னு நமக்கு தேவையான பொருள் தேவையில்லாத பொருள் எல்லாத்தையும் வாங்கி குவிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப இன்னிலேருந்து விற்கிறதுக்கு ஆரம்பிப்போமா? வித்தா என்ன பெனிஃபிட்? இது 5000 ரூபாய்க்கு கிடைக்குது, 6300 ரூபாய்க்கு நீங்க விற்க முடியும். ஆனாலும் நம்ம மக்கள்லாம் எப்படின்னா அந்த விற்கிறதுக்கு உண்டான மனநிலை கிடையாது. சொல்றதெல்லாம் யாருக்கு? மாமன், மச்சான், சித்தப்பா அப்படின்னு சொந்த பந்த நண்பர்களுக்கு நான் வாங்குற விலைக்கே கொடுக்குறேன் அப்படின்னா கூட இங்க ஒரு ஸ்பெஷல் கொடுக்குறாங்க. 2வது இன்கம் டைரக்ட் ரெஃபரல் இன்கம்னு ஒன்று கொடுக்குறாங்க. 10%, அதாவது 5000 ரூபாய்க்கு 500 ரூபாய் உங்க கணக்குல வர வச்சிருவாங்க. நீங்க வாங்கும்போது 5000 ரூபாய் கொடுத்து தான் வாங்கணும். அப்ப கணக்குல ஒரு 500 ரூபாய் வர வச்சாச்சுன்னா உங்களுக்கு வாங்குற விலைக்கே கொடுத்தோங்கிற திருப்தி இருக்கும். கம்பெனிலையும் உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுத்தோங்கிற திருப்தி இருக்கும். இதுல ஒரு சின்ன விஷயம் மட்டும் இருக்கு. இந்த 500 ரூபாய் நீங்க வித்ட்ராயல் பண்ணும்போது 10% அட்மின் சார்ஜஸ்ன்னு பிடிச்சிட்டு 450 ரூபாய் மட்டும்தான் உங்க கணக்குல இருக்கும். இதுல நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வித்ட்ரா பண்ண முடியும். உங்களோட எல்லா வருமானத்தையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உடனடியா வர வச்சிருவாங்க. ஆனா நீங்க வித்ட்ரா பண்ணி கேஷா உங்க அக்கௌண்ட்டுக்கு மாத்துறது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாத்தணும். அதுலயும் ஒரு 2% டிடிஎஸ் பிடிச்சிட்டு வரும். அந்த டிடிஎஸ் பிடிக்கிறதுங்கிறது கம்பெனி எடுத்துக்கிறது இல்லை, இன்கம் டேக்ஸ்க்கு உங்க பேன் நம்பருக்கு கட்டி விட்டுருவாங்க. அந்த வருஷ கடைசியில நீங்க இன்கம் டேக்ஸ் கட்டும்போது இந்த 2% எல்லாம் நீங்க கொடுத்துட்டு நீங்க ஏதாவது டேக்ஸ் கட்டணும்னா மீதியை மட்டும் கட்டினா போதும். இல்லை இதுல இருந்து இருக்க 2%ல நீங்க மீதியை கிளைம் பண்ணி வாங்கிக்கவும் முடியும். அப்ப உங்க பணம் தான் அந்த 450 ரூபாய் அப்படிங்கிறது உங்க பணம் மட்டும்தான். இது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வரும். இது பார்க்கும்போது ஒரு சின்ன அமௌண்ட்டா இருக்கு இல்லைங்களா? ஆனா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு. முதலா ஒருத்தரை நீங்க அறிமுகப்படுத்தும் போது உங்களுக்கு ஒரு பாக்கெட்டு
எக்ஸ்ட்ராவா தருவாங்க. அதாவது நீங்க என்ன அறிமுகப்படுத்துறீங்கன்னா, எனக்கு ஒரு பாக்கெட்டும், உங்களுக்கு ஒரு பாக்கெட்டும். எதற்காக அப்படின்னா, இன்னைக்கு நீங்க இந்த பிசினஸ அதிகபட்சமா கொண்டு போகணும், இதுல வளரணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு வருமானம் இருக்கணும். வெளில போறதுக்கு, வரதுக்கு உண்டான செலவுகளுக்கு இருக்கணும். நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு, அந்த சக்சஸ் ஸ்டோரிய எல்லாருக்கும் சொல்லணும். இப்ப வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் இத குடுத்துட்டு, இதுலேருந்து வர சக்சஸ் ஸ்டோரிய நீங்க ஷேர் பண்ணும்போது, இதோட பிசினஸ் பெருசா வளரும் இல்லைங்களா? அதுக்காக முதலா ஒருத்தர நீங்க அறிமுகப்படுத்தும்போது, உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்ட்ராவா இருக்கும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ரூ. 12,600 மதிப்புள்ள ப்ராடக்ட் உங்களுக்கு ரூ. 4,500 வருது. அப்ப இதுல மார்ஜின் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 180. ரூ. 100 ஒரு பொருள வாங்கி ரூ. 280 விக்கிறது தான் இந்த 180% மார்ஜின் அப்படிங்கிறது. இல்ல, நான் வாங்கும் விலைக்கே ரூ. 5,000 விக்கிறேன்னு நீங்க வித்தா கூட, நம்ம அதான் முன்னாடியே சொன்ன மாரி, நம்ம வாங்க தான் பழகி வச்சிருக்காங்க. விக்கிறதுக்கு பழக்கல. அப்ப நீங்க டீலர் பிரைஸ்க்கே நீங்க வித்தா கூட ரூ. 10,000 2 பாக்கெட்டுக்கு 122% ப்ராஃபிட் இருக்கும். ஓகேவா? இது நல்ல ப்ராஃபிட் தானே? அடுத்தது 3வதா ஒரு இன்கம். பேர் மேட்சிங் இன்கம். இல்லன்னா உங்க குழுவை வளர்க்கும்போது வரக்கூடிய வருமானம். இது என்ன அப்டின்னா, உண்மையிலேயே ஒரு பெரிய வருமானத்த குடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இது சிறுதுளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க. அது எப்படி இந்த இன்கம் பல மடங்கு வருதுன்னு பார்ப்போம். நீங்க இது வந்து ஒரு 2 மேட்ரிக்ஸ் பிளான். அதாவது இடது பக்கமும், வலது பக்கமும் ஒவ்வொரு நபர மட்டும் தான் நீங்க டைரக்ட்டா சேர்க்க முடியும். அதற்கப்புறம் யாராவது வந்தா இவங்க இந்த 2 பேருக்கு கீழ தான். உதாரணத்துக்கு அன்பு, பாபுன்னு 2 பேர சேர்க்கிறதா வச்சுப்போம். அன்பு ஒரு ரூ. 5,000 கட்டி உங்கள்ட்ட பொருள் வாங்கிட்டாரு. பாபு ஒரு 5,000 கட்டி உங்கள்ட்ட பொருள் வாங்கிட்டாங்க. அப்போ உங்களுக்கு என்ன வரும்னா, பேர் மேட்சிங் இன்கம். அது டைரக்ட் ரெஃபரல் இன்கம்லாம் போக, ரீட்டெயில் இன்கம்லாம் போக, பேர் மேட்சிங் இன்கம் தனியா ஒரு 10% வரும். லெஃப்ட் ஒண்ணு, ரைட்ல ஒண்ணு. பேர் ஆகும்போது ஒரு பேர் கணக்காகும். இப்ப லெஃப்ட் ஒண்ணு நீங்க மாதத்துல, இல்ல முதல் முறையா ஒரு முதல் முறையா ஒரு ஒரு மாதத்துல 2 பேர மட்டும் நீங்க ரெக்கமெண்ட் பண்றீங்க. அந்த 2 பேரும் பொருள் வாங்குறாங்க. அப்ப உங்களுக்கு பேர் மேட்சிங்ன்னு ஒண்ணு வருது. அடுத்த மாதம் இந்த 2 பேரும், அன்பும், பாபுவும் ஆளுக்கு 2 பேர் அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க. அது அடுத்த மாதத்திலயா இருக்கலாம், அடுத்த வாரத்திலயா இருக்கலாம், அடுத்த நாள்லயா கூட இருக்கலாம். அடுத்த கட்டத்துல இன்னொரு 2 பேர் வராங்க. அப்ப 2வது லெவல்ல 4 பேர் வந்திருப்பாங்க. 2 ஜோடி சேர்ந்திருக்கும். 2 ஜோடி சேர்ந்தது அப்படின்னா, உங்களுக்கு 2 ஜோடிக்கான இன்கம் ரூ. 1,000 500, 500ம் ரூ. 1,000 வரும். அடுத்து 3வது லெவல்ல என்ன ஆகும்? 8 பேர் வருவாங்க. 4வது லெவல்ல 16 பேர். 32, 64ன்னு உங்க குழு இதே மாரி 2ன் மடங்குல பெருகிக்கிட்டே இருக்கும். அப்ப 3வது லெவல்ல 8 பேர் வந்திருப்பாங்க. 4 பேர் மேட்சிங்க்கு ரூ. 2,000. 4வது லெவல்ல 16 பேர் வந்திருப்பாங்க. 8 பேர் மேட்சிங் ஆயிருக்கும். ரூ. 4,000. 5வது லெவல்ல 32 நபர்கள் வந்திருப்பாங்க. அது 16 ஜோடி சேர்ந்திருக்கும். அதற்கான வருமானம் ரூ. 8,000. இது வந்து இப்போ ஒரு ரூ. 500 வந்ததுன்னா, ரூ. 1,000ங்கிறது அடுத்தது எக்ஸ்ட்ரா 1,500 ஆயிருக்கும். இப்ப ரூ. 1,000 வந்துருச்சு. அடுத்தது 2,000. அப்ப ரூ. 3,500 வருமானம் வந்திருக்கும். அதே மாரி இது கூடிட்டே இருக்கும். அது முன்னாடி வந்த முதல் லெவல்ல வந்தத விட, அடுத்த லெவல்ல அதுக்கு அடுத்தது அதிகமா வரக்கூடிய வருமானம். இதே மாரி எவ்வளவு வரும் அப்டின்னா, உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இதுல வந்து அன்லிமிட்டட் சீலிங்ன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து வரம்புங்கிறது கிடையாது. ஆனா இதுல ஒரு வரம்பு இருக்கு. என்ன அப்டின்னா, ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாரி. ஒவ்வொரு 10,000 வந்த உடனே நீங்க வித்ட்ரா பண்ணலாம். 10,000 வித்ட்ரா பண்ணதுக்கு அப்புறம், அடுத்த 10,000 வித்ட்ரா பண்ணணும்னா, நீங்க ரீபர்ச்சேஸ் ஒண்ணு பண்ணியிருக்கணும். ரீபர்ச்சேஸ்னா டாப் அப். டாப் அப் பின் வாங்கி இன்னொரு ப்ராடக்ட்ட உங்க ஐடியில வாங்கியிருக்கணும். அப்ப என்ன ஆகும்? இன்னொரு ரூ. 10,000 வருமானத்த நீங்க வித்ட்ரா பண்ண முடியும். ஆனா இதுல 50,000, 1,00,000 எவ்வளோ இருந்ததுனாலும், உங்க வாலெட்ல தான் இருக்கும். இத வித்ட்ரா பண்றதுக்கு மட்டும் தான் இந்த ரீபர்ச்சேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன். அடுத்தது, இதுல அதிகபட்சமா எவ்வளோன்னா, ஒரு 18 லெவல்ல வரத மட்டும் நம்ம கணக்கு பண்ணுவோம். அது 18 லெவல்ங்கிறத 18 மாதத்துல வரதா வச்சுப்போம். மாதம் நீங்க 2 பேர் மட்டும் தான் ரெஃபர் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் டைரக்ட்டா ரெஃபர் பண்ணல. அந்த 2 பேருக்கும் இதே விஷயத்த 2 பேர ரெக்கமெண்ட் பண்றதுக்கு மட்டும் கத்துக் குடுக்குறோம். நீங்க 10 பேர், 20 பேர் வேணாலும் கஸ்டமர வச்சுக்கலாம். ஆனா, இதே மாரி ஒரு பிசினஸா எடுக்கிற ஒரு 2 பேர மட்டும் ஒவ்வொரு டீம்லயும் கொண்டு வரீங்க அப்படின்னா, அதோட வருமானம் எவ்வளோ இருக்குன்னா, இது கொஞ்சம் சின்னதா இருந்ததுன்னா கொஞ்சம் பெருசு பண்ணி காமிப்போமா? 13,10,71,500. அதாவது 18வது லெவல்ல உங்களுக்கு ரூ. 6,50,00,000 வந்திருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து ரூ. 13,00,00,000 வருமானம். இது பிரம்மாண்டமான வருமானம் தானேங்க.
இதை நீங்க 18 வாரத்துல சம்பாதிக்கிறீங்களா, 18 மாசத்துல சம்பாதிக்கிறீங்களா, இல்ல 18 நாள்லயே நீங்க இந்த டீமை கொண்டு வரீங்களா அப்படிங்கறதெல்லாம் உங்க சாமர்த்தியம், உங்களோட திறமை, உங்க டீமுக்கு நீங்க வழி நடத்துற திறமை. பாத்தீங்களா? அதாவது பவர் ஆஃப் டூப்ளிகேஷன் அப்படிங்கிறது இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல மட்டும்தான் தெரியும். 1 2 2 4 ஆகுறதுங்கிறது ரொம்ப வேகமா இதே மாதிரி வளரும். சரிங்க. இதுல இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு. இப்ப 10,000 வந்த உடனே எடுக்கிறது, ஒவ்வொரு ட்ரிப்பு 10,000 வந்த உடனே ஒரு ப்ராடக்ட் வாங்குறது அப்படிங்கிறத விட இன்னும் பெட்டரா ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு ஆப்ஷன் பி இருக்கு. அப்கிரேட் பிளான் பிளான் பி ஒன்று இருக்கு. இதுக்கு நீங்க 21,000 ரூபாய் கட்ட வேணும். 21,000 ரூபாய் கட்டினா உங்களுக்கு 9 பாக்ஸ் எலிக்சர் மிக்ஸ் பாக்ஸ் கிடைக்கும். இப்ப 21,000 ரூபாய் கட்டி நீங்க இதை அப்கிரேட் பண்றீங்க. உங்களோட டீம்ல இருக்கிறவங்களும் இப்ப அன்பு பாபுன்னு 2 பேர் நீங்க நேரடியா இணைத்தீங்கல்ல, அவங்களும் 21,000 ரூபாய் பேக்கேஜ்ல அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க, டாப் அப் பண்றாங்கன்னு வச்சுங்க. இப்ப அவங்களுக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதுல லிமிட் இருக்கும். அதாவது 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ட்ரிப்பு இந்த 21,000 ரூபாய் பேக்கேஜை அவங்க அப்கிரேட் பண்ணா போதும். பணத்தை வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எவ்வளவு வருதோ அதை வித்ட்ரா பண்ணிட்டு இருக்க முடியும். இப்ப இதே விஷயம் டீம்ல டூப்ளிகேட் நடக்கும்போது என்ன ஆகும்னு பார்ப்போம். இதுக்கு பேர் மேட்சிங் எவ்வளவு அப்படின்னா 1000 ரூபாய். இதுக்கு வந்து டைரக்ட் ரெஃபரல் கிடையாது, பேர் மேட்சிங் மட்டும்தான். பேர் மேட்சிங் 1000 ரூபாய் இதுக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிற 2 பேரும் இந்த அப்கிரேட் பண்ணும்போது உங்களுக்கு 1000 ரூபாய். 2வது லெவல்ல இருக்கிற 4 பேரும் பேர் மேட்சிங் உங்களுக்கு அது பண்ணும்போது 2000 ரூபாய் வரும். இதே மாதிரி உங்களுக்கு 18 லெவல்ல எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து சீலிங் லிமிட் 2 லட்சம் ரூபாய், ரீபர்ச்சேஸ் 2 லட்சம் ரூபாய் வந்ததுக்கு அப்புறம் இந்த அப்கிரேட் பிளானை நீங்க பண்ணிக்கணும் திருப்பியும். இப்ப இதே மாதிரி வளர்ந்ததுன்னா அதுல 13 கோடி ரூபாய் வந்ததுதான், இது அப்படியே டபுள் ஆகுது, 26 கோடி ரூபாய். இப்ப அந்த 13 கோடி ரூபாயும் சேர்ந்து கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு. 18 லெவல்ல நம்ம 18 மாதங்கள்னே வச்சுப்போம். 18 மாதங்கள்ல 40 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான பொட்டன்ஷியல் இதுல இருக்கு. இதுல அது மட்டும்தானா அப்படின்னா கண்டிப்பா கிடையாதுங்க. அதை விட இது ரீபர்ச்சேஸ் அதெல்லாமும் இருக்கு, கரெக்டுங்களா? ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இப்போ ஒருத்தர் வாங்குறாங்க, மாசம் மாசம் திருப்பி வாங்குறாங்க அப்படின்னா அதுல ஒரு ப்ராடக்ட் தொடர்ந்து வாங்கிட்டு இருந்தாங்கன்னா கூட இது ஒரு 26 கோடி ரூபாய். அப்ப 66 கோடி ரூபாய் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. இது நாம ஜென்ரலா இப்ப வேற சில பிளான்லாம் இங்க இருக்கிற நபர்கள் பண்ணியிருப்பாங்க. கிரிப்டோ கரன்சி அதே மாதிரி பிளான்ல 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம், 200 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா நியாயமா நேர்மையா ஒரு ப்ராடக்ட் பேஸ்ல இதே மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 40 கோடி ரூபாய் மட்டுமே பிளான் மட்டுமே பண்றதா இருந்தா வேண்டாங்க. அதுல 10% 4 கோடி ரூபாய் மட்டுமே அடுத்த 18 மாசத்துல சம்பாதிக்கிறதாவே கூட வச்சுப்போம். நம்ம வாழ்நாள் முழுக்க சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தை அடுத்த 1.5 வருஷத்துல சம்பாதிச்சா நல்லா இருக்கும் இல்லைங்க? ஆனா பெரிதினும் பெரிதிகள் நம்ம பெரிய வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்காக நாம முயற்சி செய்வோம். இன்னைக்கு நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா நாளைய நம்ம வாழ்க்கையை நம்ம உருவாக்கிக்க முடியும். அதாவது அஜித் ஒரு படத்துல சொல்லுவார், என்னோட வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நானா பார்த்து செதுக்கினதுரா அப்படின்ட்டு ஒரு டைலாக் சொல்லுவார். அதே மாதிரி உங்க எதிர்காலத்தை நீங்க செதுக்கிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. இத நம்ம தனியா செய்யறதை விட ஒரு டீமா செய்யும் போது கண்டிப்பா முடியும். ஒரு சின்ன குட்டி ஸ்டோரியோட. வைகை உங்களுக்கு தெரியும், வைகை ஆற்று வெள்ளம் இல்லாம உங்களுக்கு தெரியும். ஒரு காலத்துல ஒரு காலத்துல ஒரு கிராமத்துல இதே மாதிரி ஒரு டயத்துல அந்த ஆற்றுல தண்ணி இல்லாம போச்சு. தண்ணி இல்லை அப்படின்னு உடனே ஊர்ல எல்லாரும் கேட்குறாங்க, மழை பெய்யணும், மழை பெய்யல, பஞ்சமா இருக்கு, அதனால தண்ணி இல்லை, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு பாட்டி சொல்றாங்க, இதே மாதிரி வறண்டு இருக்கிற வைகைய எங்க முன்னோர்கள் ஒரு பூஜை பண்ண ஒரு பானை இருக்கு, அந்த பானையில தண்ணியை பிடிச்சு மலையில கொண்டு போய் மலையில இருக்கிற பக்கத்துல மலையில இருக்கிற கோயில் அபிஷேகம் பண்ணா மழை பெய்யும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பாட்டி வச்சிருக்கிற பானை சின்ன சின்ன கிராக்ஸோட இருக்கு, விரிசல்களோட. அதுல தண்ணி எடுத்துட்டு போக முடியாது அப்படிங்கும்போது பாட்டி சொல்றாங்க, ஒத்தரா எடுத்துட்டு போனா முடியாது, ஒரு 10 பேரா சேர்ந்து எடுத்துட்டு போனா முடியும் அப்படின்னு ஒரு சஜஷன் சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது, நான் போறேன், நான் போய் பண்றேன் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு விவசாயி கிளம்பிடுறாரு. போனாரே தவிர அவரால்
தண்ணி அங்க மலைக்கு மேல எடுத்துட்டு போறதுக்குள்ள எல்லாம் சிந்திருது. ஏன்னா அதுல ஓட்டை இருக்குல்ல. உடனே அந்த பாட்டி சொல்றாங்க திருப்பியும், இல்லம்மா இது ஒரு குழுவா செய்யும்போது சுலபமா இருக்கும், ஈஸியா இருக்கும். நீங்க வரிசையா இந்த ஊர்ல எல்லாம் 1/2 கிலோமீட்டர் ஒருத்தர் நில்லுங்க. மலை ஏறதுல 100 மீட்டருக்கு ஒருத்தர் நில்லுங்க. ஒரு 10, 15 பேர் அப்படியே நின்னீங்க அப்படின்னா, ஒருத்தர் ஒருத்தரா மாத்தி எடுத்துட்டு போனா ஈஸியா இருக்கும். வேகமா எடுத்துட்டு போக முடியும். சுலபமா செய்ய முடியும் அப்படின்னு சொன்ன உடனே, இவங்க அதே மாரி ஒரு டீமா செயல்பட்டு மேல எடுத்துட்டு போறாங்க. அபிஷேகம் பண்றாங்க. அவங்க நம்பிக்கைக்கு தகுந்த மாரி நல்லா மழை பெய்யுது. ஆத்துல திருப்பியும் தண்ணி வந்துருது. அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இப்ப ஒருத்தரோட ஸ்பீடு மட்டும் இருந்தா வெற்றி பெற முடியாது. ஒரு குழுவா செயல்படும்போது கண்டிப்பா இது பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நாமும் ஒரு குழுவா இணைஞ்சு இந்த பிசினஸ பண்ணுவோம். இன்னைக்கு அ இங்க வந்திருக்கிற 90% மக்கள் எனக்கு அறிமுகம் இல்லாத நபர்கள். கரெக்ட்டுங்களா? ஆனா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த வாய்ப்ப சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்ப குடுத்திருக்கு. இந்த நேரத்துல மீண்டும் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்ப இதே மாரி உங்களுக்கு உதவுறதுக்கு நாங்க நெறைய பேர் இருக்கோம். இத ஏன் செய்யணும்? என் வாழ்க்கையில, என்னோட லைஃப்ல, என்னோட அப்பாவோ, தாத்தாவோ, பாட்டியோ அவங்க அடையாத அளவுக்கு ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும். ஒரு குடும்பத்துக்கு ஒரு நல்ல நாம செட்டில் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு ஒரு ஆசை இருந்ததுன்னா போதும். ஒரு வேகம் இருந்ததுன்னா போதும். இத நான் முடிவு பண்ண அடுத்த என்னோட நான் ஏழையாய் பிறந்தது குற்றமில்லை. நான் இறக்கும்போது ஏழையா இருக்கக்கூடாது. என்னோட குடும்பம் ஏழையா இருக்கக்கூடாது. அப்படிங்கிற ஒரு முடிவ நீங்க எடுத்தீங்கன்னா போதும். இத ஏன் செய்யணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறதுக்காக தான் இந்த செஷன் இப்ப நீங்க கேட்ட செஷன். இத எப்படி செய்யணும் அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையே கிடையாது. ஒவ்வொரு புதன், வெள்ளி, சனிக்கிழமையிலும் இப்ப மீண்டும் வாரத்துல சில நாட்களும் மீட்டிங் இருக்கு. உங்களுக்கு ரெகுலரா மெசேஜ் வந்துட்டு இருக்கும். அப்படி நீங்க இதுல ஈடுபடும்போது இதை எப்படி செயல்படுத்தணும்? எப்படி நீங்க டீம பில்ட் பண்ணணும்? எப்படி நீங்க இந்த ப்ராடக்ட்ட மத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும்? அப்படிங்கிறதெல்லாம் நாம தொடர்ந்து கத்துக்க முடியும். இந்த ப்ராடக்ட்ட கொண்டு போய் யார்ட்டயாவது குடுக்கும்போது, சில பேர் வேணும்பாங்க, சில பேர் வேணாம் அப்படிம்பாங்க. ஆனா, நீங்க இத யூஸ் பண்ணிட்டு உங்க அனுபவத்த சொல்லும்போது, கண்டிப்பா மத்தவங்க கேட்பாங்க. இது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். ஒரு காலத்துல ரமணர் வயித்து வலியால துடிச்சிட்டு இருந்தாராம். அப்ப அவரோட பக்தர்கள்லாம், "சுவாமி, உங்களால நெனச்சா முடியாதா? நீங்க ஏன் இந்த வயித்து வலியில துடிச்சிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்ட உடனே, அவர் தோள்ல ஒரு துண்டு போட்டிருந்தாராம். அத எடுத்து கீழ போட்டாராம். அந்த துண்டு துடிச்சுதாம். உடனே சொன்னாராம், "என் கர்மாவ நான் தான் கழிக்கணும்." அப்படின்னு எடுத்துட்டு, திருப்பியும் மேல எடுத்து போட்டுட்டாராம். அதாவது, கர்மாவ கழிக்கணும் அப்படின்ட்டு சில பேருக்கு இருக்கும்லங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொன்னாலும் இது போய் சேராது. ஆனா கர்மா கழிஞ்சிடுச்சு. இனிமேல் அவங்களுக்கு நல்ல காலம் தான் அப்படின்னு சில பேர் இருக்கும்லங்க. அவங்களுக்கு நீங்க சொன்ன உடனே அவங்க கேட்பாங்க. நீங்க எத்தன பேருக்கு இத கொண்டு போய் சேர்க்க முடியுமோ, அத்தன பேருக்கு சேருங்க. என்னோட லட்சியம் 10,00,000 ஆரோக்கியமான குடும்பங்களை உருவாக்கணுங்கிறது. உங்க கோல நீங்க செட் பண்ணுங்க. வாழ்க்கையோட உச்சத்துல நாம எல்லோரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அ ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இங்க புதிதா யார் வந்திருக்கீங்க அப்படிங்கிறது முடிஞ்சதுன்னா சரி அது வேண்டாம். புதிதா வந்திருக்கிற நபர்கள் இருக்கலாம். இங்க ஏற்கனவே இருக்கிற லீடர்ஸ் யாராவது அவங்களோட இன்கம்ம ஷேர் பண்ண முடியுமா? அதாவது புதிதா வந்த நபர்களுக்கு ஒரு ஊக்கம் எப்ப இருக்கும் அப்படின்னா, ஏற்கனவே இதுல சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற ப்ரூஃப் காமிக்கும்போது மட்டும் தான். யாராவது கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியுமா ப்ளீஸ்? இல்ல நானே கூப்பிடணும். ஹாப்பி சேகர் சார். இந்த இதுல ஈடுபடுறவங்க, தொழில்ல ஈடுபடுறவங்க கொஞ்சம் ஷேர் பண்ணலாமே. சேகர் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஆஹ் இணைப்பில் உள்ள அனைத்து வணக்கம், நண்பர்களுக்கும் வணக்கம் சார். வணக்கம். சார் நான் பேசுறது கேக்குதுங்களா? தெளிவா இருக்குங்களா? நான் கிளியரா இருக்கு. டிராவல்ல பேசலாம், இருக்கேன். பேசலாம். சந்தோஷ் இணைப்பில் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஒரு சந்தோஷமான தருணத்துல நம்ம இணைஞ்சிருக்கோம். மீட்டிங்ல சார் சொன்ன மாதிரி
இது வந்து ஒரு கர்மாவை கழிக்கிற ஒரு நல்ல நேரம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு போய் சேரும். ஏன்னா நம்ம வந்து வாழ்க்கையில் தேடல் இல்லாத சார் பிரேக் ஆகுது. ஆரோக்கியத்தையும் பணத்தையும் சம்பாதிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. கண்டிப்பா இதுல பயணம் பண்ற நண்பர்கள் தொடர்ந்து பயணம் பண்ணுங்க. அடுத்த 2 இயர்ஸ் இந்த நெட்ல பெரிய ஒரு ரிவால்யூஷன் நடக்க போகுது மூலமா. சந்தோஷம். ஆக்சுவலா இது ஒரு 7 மாத காலம் ஆச்சு என்னுடைய பயணம் ஸ்டார்ட் பண்ணி. கண்டிப்பா இதுல வந்து ஒரு டீம் மூலமா என்னுடைய என்னுடைய அணியில பயணத்துல இல்ல உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க சார். சரி, நான் இவரை பத்தி ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி சொல்றேன். இந்த 6ல இருந்து 7 மாத டிராவல்ல இருக்க காலத்துல நீங்க. சரி, ஓகே 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 நன்றி 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 நன்றி. நம்முடைய நண்பர் சேகர் சார் வந்து கிட்டத்தட்ட 6ல இருந்து 7 மாதம் இதுல டிராவல் பண்றாங்க. டைரக்டா ஒரு 32 நபர்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அதுல ஒரு 7ல இருந்து 8 நபர்கள் இத நான் ஒரு பிசினஸா எடுத்துக்கிறேன் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அத ஒரு சீரியஸான பிசினஸா நான் எடுத்துக்கிறேன். நிறைய பேருக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும். அந்த விஷயத்த செய்யறேன் அப்படின்னு எடுத்துட்டு இன்னைக்கு அவரோட டீம்ல கிட்டத்தட்ட 650 நபர்களுக்கு மேல இருக்காங்க. இந்த இந்த காலகட்டத்துல ஒரு 3.5 லட்சம் ரூபாய்க்கு மேல ஆல்ரெடி சம்பாதிச்சிருக்காங்க. கடந்த ஃபர்ஸ்ட் வீக்ல இவரோட ஒரு வார வருமானம் என்னவா இருந்ததுன்னா 32,000 ரூபாய் இருந்தது. ஒரு வாரத்துல 32,000 ரூபாய் இருந்தது. இவரோட டிடிஎஸ் சர்டிஃபிகேட் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்ப ஒரு வாரத்துல 32,000 ரூபாய் ஒரு 6 மாசத்துல சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. அது ஆரம்பத்துல கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். போக போக மிகப்பெரிய அளவுல வளரும் வருமானம். வேற யாராவது ஷேர் பண்றதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். பழனிசாமி சார், நீங்க ஏதாவது ஷேர் பண்றீங்களா? உங்க அனுபவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சண்முகம் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். வாங்க ஷேர் பண்ணுங்க சார் உங்க டெஸ்ட். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், நான் வாழ்த்துக்கள் சார். சண்முக சுந்தரம் சார், நான் எடப்பாடியிலிருந்து பேசுறேன் சார். எஸ் சார். சார் நான் வந்து ஒரு எம்ப்ளாயி சார். நான் வந்து பார்த்தீங்கன்னா பொதுத்துறை ஊழியர். இப்போ நியர்பை ஒரு 90 பக்கமா சேலரி வாங்கிட்டு இருக்கேன் சார். நீங்க ஃபர்ஸ்ட்ல மீட்டிங், அதாவது நீங்க ஃபர்ஸ்ட்ல பிகினிங்ல எடுக்கும்போது நீங்க இந்த எம்ப்ளாய்க்கும் பிசினஸ் மேனுக்கும் ஒரு ஒரு கம்பேரிஷன் கொடுத்தீங்க சார். நான் பேசுற கேட்குது சார்? கிளியர் சார், கிளியர் பேசுங்க சார். அது வந்து தான் சொல்லணும் தான் வந்தேன் சார். இன்கம்ன்றதை விட ஒரு எம்ப்ளாயி அப்படின்னா அவங்களோட லைஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடிட்டே இருக்கு சார். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு செட்டில்டு இருக்கு. ஃபினான்ஷியல் வந்து செட்டில் ஆக முடியாது அவங்க ரிட்டையர்மெண்ட் வரைக்குமே. ரிட்டையர் ஆனதுல பிறகு ஏதாவது நம்ம ஆனாலும் கூட அது அது அப்படியே அந்த சார் இப்பதான் பிரேக் ஆகுது, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது இப்பதான். சார் மன்னிக்கவும், உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க சார். இப்ப கேக்குதுங்களா சார்? சார் இப்போ ஹலோ சார் கிளியரா இல்ல. இப்ப ஹலோ தான் கேக்குது. இப்ப கேக்குதுங்களா? எஸ் சார், எஸ் சார். கொஞ்சம் இதே இடத்துல இருங்க. ஓகே ஓகே சார், ஓகே நல்லது சார். அதனால சார் வந்து ஒரு எம்ப்ளாயினால வந்து ஒரு பொருளாதார ஒரு சுதந்திரம் அடைய முடியும்னா அவங்க லைஃப் ஃபுல்லாக முடியாது சார். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு மாற்றி மாற்றி அதனுடைய நீட்ஸை ஃபில்அப் பண்ணுறதுக்கு சரியாயிடும். ஸோ இப்போ இதில் ஜாயின் பண்ண சார், நான் பார்ட் டைம் தான், எனக்கு வந்து ஃபுல் டைம் என்னால் ஒர்க் பண்ண முடியாது சார். ஒரு வீக்லி ஒரு 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 ஹாஃப் டே கூட பண்ண முடியாது. பட் இருந்தாலும் நான் இப்போ நான் ஜாயின் பண்ணி ஒரு 7-8 மாதம் இருக்குது சார். நான் ஒரு 2 lakhs கிராஸ் பண்ணுறேன். வாவ் வாவ் சூப்பர். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார், நான் 2 lakhs வந்து லிமிட்டாக தான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதிகமாக சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன் சார். ரெண்டாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 130 பேர் என்னோட டீமில் இருக்காங்க சார். எக்ஸலண்ட். நெக்ஸ்ட் வீக் வந்து சார், போன வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 10,000 வச்சுங்க எனக்கு ஆயிடுச்சு. இது மட்டும் பேர் மேட்ச் ரெஃபரல் மட்டும் சார். அதுக்கெல்லாமே என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. ஹலோ சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். ஓகே சார். அது நன்றி இல்லாமல் சார், ஆனால் அது இல்லாமல் பேஷண்ட் வந்து நான் ஒரு 10 பேர் ரெகுலராக நான் மெயின்டைன் பண்ணுறேன் சார். அவங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து
ரெஃபரல் அப்படின்றத வந்து நான் அதாவது ஹெல்ப்புக்கும் பண்ணிட்டு அது எல்லாமே சேல்ஸ் பண்ணிக்குவேன். அதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு நியர்பை 50-60 சார். நான் பண்ணுறது வந்து ஒரு வீக்லி ஆஃப் டே கூட கிடையாது. வீக்லி ஆஃப் டே கூட கிடையாது சார். எனக்கு காலையில் டியூட்டி எனக்கு வந்து நிறைய எம்ப்ளாயிஸ் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் விஆர்எஸ் ரிட்டையர்ட் கொடுத்தனால பயங்கர ஒர்க் ஸ்ட்ரெஸ் சார். இருந்தாலும் எனக்கு வந்து மணி வந்து நான் ஒரு அதாவது ஒரு டெவலப் ஆகணுன்றது அந்த வேகத்தில் வந்து நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் செஞ்சுட்டு இருக்கிறேங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு 50 கிராஸ் பண்ணிடுவோம் சார். ஆச்சுங்களா. இன்னும் கொஞ்சம் நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு காலம் வந்துச்சுன்னா, கண்டிப்பா இதுல பெரிய அளவுல இன்கம் நெறைய அதாவது அன்லிமிட்டெட் இன்கம் சார். நம்மளுக்கு தெரியாது. திடீர்னு பார்த்தா 1000 வந்திருக்கும். திடீர்னு பார்த்தா 2000 வரும். இது மாரி நல்ல ஒரு அருமையான ஒரு இன்கம் இருக்குது சார். எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்தவரைக்கும் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது நம்ம ஒரு வீக்லி ஒரு 2 ஹால்ஃப் டே பண்றவங்களுக்கே வந்து இவ்வளோ இன்கம் வரும்போதுங்க, இது ஃபுல் டைமே எடுத்து பண்றவங்களுக்கு கண்டிப்பா நீங்க சொல்ற அந்த 18 மந்த்ல வந்து அந்த சொல்றீங்கல்ல சார் 13 crore அது வந்து பாசிபிள் சார். இதுல எந்த மாற்றமோ நீங்க இத மிகைப்படுத்தி சொல்லல. அவங்களுக்கு கணக்கு எல்லாருக்கும் படிச்சவங்க தான் இருப்பாங்க சார் மேக்ஸிமம். கணக்கு போட்டு பார்த்தாங்கன்னா தெரியும். கண்டிப்பா நம்ம வந்து நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன் சார். நாம ஒருத்தர வந்து 2 பேர ஜாயின் பண்ண வைக்கிறோம். அதனோட டூப்ளிகேஷன் தான் 18 மாசம். ஒரு 2 பேர வந்து ஜாயின் பண்ண வைக்க முடியாதவங்க கூட நம்ம யாரும் பழகல சார். ஆச்சுங்களா? இன்னைக்கு சாதாரணமா ஒரு 2 மெம்பர வந்து சொல்ற அளவுக்கு ஒரு சமுதாயத்துல தகுதி இல்லாதவங்க யாருமே கிடையாது. அத நம்ம கன்டினியூவா நீங்க சொன்ன மாரி 1 மாசத்துலயும் செய்யலாம் சார். 12 மாசம்ன்றது கூட ஒரு அதிகபட்ச டைம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டா பண்ணா நெறைய கண்டிப்பா இதுல வந்து நம்ம இன்னைக்கு இருக்கிற அத்தனை லீடர்ஸ் சொல்றேங்க. கண்டிப்பா நம்ம மனசு வச்சுமா 18 மாசம் தேவையில்லைங்க. 10 மாசத்துல அச்சீவ் பண்ணலாம். ஃபுல் டைமரா இருந்தா. பார்ட் டைம் எங்க போல இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமம் தாங்க. நாங்கலாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் பண்றோம். ஆ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் டைமரா இருக்கிறவங்கலாம் கண்டிப்பா இதுல வந்து பண்ணாங்கன்னா, நல்ல பெரிய ஒரு அச்சீவ்மென்ட்க்கு வரலாம். அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் சார். நாங்க அத நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோங்க. நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 6 மந்த்ல எல்லாம் அச்சீவ் பண்ணிருவோம். நான் அந்த அளவுக்கு நான் ஒரு ஃபாஸ்ட்டா போயிட்டு இருக்கிறேன் சார். நெறைய லீடர்ஸ் மதுரை ரயில்ல இருக்காங்க சார். மதுரையில இருக்கிறாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா வந்து பவானி, ஈரோடு மற்ற லாங்ல நெறைய நாமக்கல்ல டீம் இருக்கு சார். பெரிய டீம் நம்மளுக்கு நெறைய இருக்கு. இன்னும் நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நெக்ஸ்ட் இன்னும் ஒரு 2 மந்த்ல பெரிய லீடர்ஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணிருவேன். அழகாயா நீங்க சொன்னீங்கல்ல ஃபர்ஸ்ட்ல, அதாவது நான் அந்த இந்த ட்ரெண்ட்ஸ் கம்பெனி ஓனர் மாரி நம்ம வந்து ஒர்க் மீட்டிங் மட்டும் எங்கள வர வச்சா போதும் சார். அழகா நம்ம லைஃப்ல செட்டில் ஆகலாம் சார். ரொம்ப அருமையான ஒரு கண்டிப்பா வந்து பழனிசாமி சாருக்கும், நீங்க இன்னைக்கு புதுசா மீட்டிங் எடுக்கிற ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நல்ல ஒரு நாலேட்ஜபிளா இருக்குது. ரொம்ப நன்றி யோகி சார். தேங்க் யூ வெரி மச் சார். தேங்க் யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ வெரி மச் சார். அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்பாங்க. இப்போ சார் சொல்றார் 90,000 ரூபா மாத வருமானம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேலைக்கு அப்படிங்கிறது 9 to 5 எல்லாம் கிடையாது. இப்போ ஒர்க் ப்ரெஷருங்கிறது இருக்கு. முன்னாடி பேங்க்ல வேலை செய்யறவங்கலாம் பார்த்தா நாம அவர் என்னப்பா மதியானம் 2 மணிக்கெல்லாம் பேங்க் க்ளோஸ் ஆயிடும், 4 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவோம்னு இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு காலம் இருந்தது. ஆனா இன்னைக்கு அவங்கலாம் 11 மணி 12 மணி. என்னோட கசின் ஒருத்தர் ஒர்க் பண்றாரு. அதுவும் அந்த மந்த் எண்டிங்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வரதுக்கு 2 மணி 2:30 மணி ஆகும். ஆனா காலையில 10 மணிக்கு அவரோட இதுல அட்டனன்ஸ் போட்டே ஆகும். அப்ப ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தி, இன்கம் இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா போதல. இப்ப 90,000 ரூபாய் வாங்குறவங்களுக்கு அது வருமானம் அதை விட அதிகமா தேவை இருக்கு அப்படிங்கிற மாதிரி தானே சுச்சுவேஷன். அதனாலதான் நான் எடுக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி இவர் பார்ட் டைமா கூட பண்ணல, ஸ்பேர் டைமா பண்றாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் தான் கிடைக்கிற நேரத்துல இதை ஈடுபட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பார்ட் டைமாவும் பண்ணலாம், ஸ்பேர் டைமாவும் பண்ணலாம், இல்ல ஃபுல் டைமாவும் பண்ணலாம். நீங்க எவ்வளவு வேகமா செயல்படுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வருமானம், இதுல மிகப்பெரிய வருமானம் காத்திருக்கு. இன்னைக்கு இந்த நேரத்துல டெஸ்டிமோனி, இன்கம் டெஸ்டிமோனி ஷேர் பண்ண ஹாப்பி சேகர் சாருக்கும் சண்முகம் சாருக்கும் மிக்க நன்றி தெரிவித்துக்கிறேன். மீண்டும் புதன்கிழமை ப்ராடக்ட் சம்பந்தமான மீட்டிங்ல சந்திப்போம். அதுல புதிய நபர்கள் உங்களுக்கு இந்த பிரச்சனைக்காக இவங்களை கூப்பிடணும் அப்படிங்கிறவங்கலாம் கூப்பிடுங்க. அதாவது கூப்பிடுறதுக்கு தயங்காதீங்க. ஒரு நல்ல விஷயம் சொல்றதுக்கு தயங்காதீங்க. கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை மட்டும்தான் நம்புது. அவங்க கர்மா நல்லதா இருந்ததுன்னா அவங்க வருவாங்க. அவங்களுக்கு கர்மா இடம் கொடுக்கல அப்படின்னா வரமாட்டாங்க. அப்ப என் கடன் பணி செய்து கிடப்பதே. அதே மாதிரி எத்தனை பேருக்கு இதை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ கொண்டு போய் சேர்ப்போம். ஆரோக்கியமான ஒரு உலகத்தை உருவாக்கும். அதே நேரத்துல நம்ம ஒரு பொருளாதார சுதந்திரத்தையும் நேர சுதந்திரத்தையும் ஆரோக்கியத்தையும் இறைவன் அருளால பெறுவோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.